சேர்மேனை விசாரணைக்காக ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹீரா கிட்ட ஜோகன் வந்துட்டான். ஆனா தேயான்னு ஒருத்தி இருக்கா, அவ இவங்க எல்லாரும் சும்மா விட்டுருவாளா? இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத கண்டினியூவா பாத்துடலாங்க. மறக்காம என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன்ல பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க அடுத்த எபிசோட்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டெலிபோன் பூத்துல இருந்து சும்மா எக்கேன் உங்க தம்பியான மிஞ்சுனுக்கு கால் பண்றாங்க. அக்காவை தேடணும்னு நினைக்காதடா, நான் எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோட தாண்டா நல்லா தாண்டா இருப்பேன், என்னை பத்தி கவலைப்படாதடா அப்படிங்கிறப்ப அக்கா எங்க இருக்கேன்னு சொல்லுக்கா, நான் உடனே வந்துடுவேன், 5 minutesல வந்துடுவேன், சொல்லுக்கா அப்படிங்கிறப்போ இவங்க எதுவும் சொல்லாம அந்த ரிசீவரை கட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் யாரோ ஒருத்தன் வர்றான். யாருன்னு தெரியல, அவங்க பயப்படுறாங்க. உங்க அக்கா எந்த இடத்துல இருந்து கால் பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்து பாக்குற சமயத்துல அங்க அவங்க அக்கா இல்ல, ஆனா இந்த டெலிபோன் பூத்துல இருந்தது அவங்க கால் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடமா போய் செக் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா போன் பேசி முடிச்சதும் சிமா முன்னாடி வந்து நின்னது வேற யாரும் இல்ல, அந்த டேட்டூ தான். அந்த டேட்டூ அங்கிருந்து மயக்காடிய செஞ்சு சிமாவை கொண்டு வந்து இந்த பேட் கிட்ட கொடுத்துருப்பான். ஆக்சுவலா 4 நாளைக்கு முன்னாடி தான் சிமா போக வேண்டிய அந்த ஷிப் வந்து மூழ்கி போயிருக்கும். பேசஞ்சர் லிஸ்ட்ல சிமா இருந்திருப்பா. ஆனா இப்போ சிமா வந்து இப்ப நம்ம கையில கிடைச்சிருக்கா, இவளை கடலையே தூக்கி போட்டுட்டு, ஏன்னா 4 நாளைக்கு முன்னாடி மூழ்கி போன அந்த கப்பல்ல நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க, சில பேர் காணாம போயிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல இவ போய் சேர்ந்துருவா. இது நம்மளுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேட் கிட்ட சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இது எல்லாம் நடக்கிற சமயத்துல அந்த இடத்துலதான் மிஞ்சுன் இருந்திருப்பாரு. ஆனா டேட்டூ அப்ப யாரு என்னங்கிறது மிஞ்சுனுக்கு தெரியாது. தக்காவுக்கு இப்படி எனக்கு கொடுமை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதும் மிஞ்சுனுக்கு தெரியாது. ஆனா சிமாவை கடலை தூக்கி போட்டாங்களா என்ன அப்படிங்கிறது இன்னும் வந்து நம்மளுக்கு காட்டலைங்க. சிமா உயிரோடு இருக்காங்களா என்னங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியல. ஆனா கடைசியா எந்த டெலிபோன் பூத்ல இருந்து அக்கா தனக்கு கால் பண்ண அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த டெலிபோன் பூத்ல இருந்து கால் பண்றப்ப அந்த நம்பர் வருது. இங்கிருந்து அக்கா எங்க போனா அப்படின்னு தெரியாம அப்படி பதறிட்டு இருப்பாரு. இப்ப பிரசன்ட்டுக்கு வரும். இப்படி ஜோகன் உங்ககிட்ட அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிட்டு வருவாங்க இல்லையா. ஹீரோ பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சு வச்சிருப்பாங்க. யாரு இந்த தேயான் இருந்துட்டு ஆக்சுவலி சிமாவோட பையன் தானே இந்த ஜோகன், நீ அந்த சிமாவை எக்ஸ்போஸ் பண்ணவ தானே, ஆனா அதுக்கு முன்னாடி காலேஜ்ல நீங்க 2 பேர் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சொல்ல போனா உன்னோட சீனியர் தான் அந்த சீமா, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க, இவ்வளோ இருந்து அவங்க நீ எக்ஸ்போஸ் பண்ணிருக்க, அவங்க பையன் மேல பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிற, இது ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படிங்கிறப்போ என்ன புத்திசாலி திறமை பேசுறத நினைப்பா. இன்னும் சொல்ல போனா இப்போ அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனாங்களே இந்த சேர்மன், அவர் உனக்கு சொந்த அப்பாவே துரத்து விட்டு அந்த இடத்துக்கு வர பாக்குற, நீ எல்லாம் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா நோஸ்கர் கொடுத்துட்டு வந்துருவாங்க. இப்படி சேர்மேனை இறக்கணும் அப்படிங்கிறதுக்காக மிஞ்சுன் போயிட்டு யார்கிட்ட பேசியிருப்பாங்க, தேயான் கிட்ட பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமாக நம்மளோட ஹீரா வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மிஞ்சுன் பேசிட்டு போனதுக்கு அப்புறமாக தேயானும் ஹீரா உட்காந்து பேசிட்டு இருக்கிறப்போ அந்த நியூஸ்ல என்னோட லேடி ஆங்கரை வர சொல்லியிருப்பாங்க. இவங்க தேயான் அவங்க வந்து என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, என் அப்பாவை நான் எப்படி ஒழிச்சு கட்டும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி ஹீரா நினைக்கிறா, அதனால உங்ககிட்ட இருக்க டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஹீரா உங்ககிட்ட இருக்கிற டீடைல்ஸையும் வந்துட்டு இந்த நியூஸ் என்னோட லேடி ஆங்கர் கிட்ட கொடுத்துட்டு இவங்க நியூஸ்ல வாசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேயான் சொல்லியிருப்பா. அதுல என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம ஹீராக்கு அவ கொடுத்துடுறா, அதே மாதிரி உங்க நியூஸ் வாசிக்கவும் செஞ்சிடுறாங்க. தேயானுக்கு ஹாப்பி. ஆனா சேர்மேன் மேல இருக்கிற கேஸ் கூடிக்கிட்டே போகுது. ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல விசாரணை இருக்கிறப்போ நம்ம மிஞ்சுன் வந்துட்டு பயங்கரமா சேர்மேனை ப்ரொவோக் பண்றாங்க. அவர் ஏதோ ரொம்ப தைரியமா கல்லு மாதிரி இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாரே தவிர்த்து மிஞ்சுன் அப்படி போனதுக்கு அப்புறமாக பயங்கர கோவத்தை காட்டிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீராக்கு ரொம்ப சந்தோஷம், ஜோகன் வந்ததுல ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு வருஷம் ஆச்சு என் பையனை இப்படி கட்டி பிடிச்சி தூங்கி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிற பாக்குற யூனாவுக்கு நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றேன் அப்படிங்கிறாங்க. உன்னை யாரும் லோன்லியா ஃபீல் பண்ண சொன்னது, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு சேர்மனை லாக் பண்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் விசாரிச்சு நம்ம மிஞ்சுன் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ்ல சேர்மேனை விசாரிக்கிறது இன்னொரு லாயர் தான். அவர்கிட்ட வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறாங்க. அவர் வேற யாரும் நம்ம மிஞ்சுனோட ஃப்ரெண்டு தான். ஆக்சுவலா இருந்தாலும் ரொம்ப வந்து டைட்டா இருக்கான், பேச மாட்டேன்றான், அவன் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஹீரோ ஜோகன் கூட அவங்க டைம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமாக இன்னும் என்னென்னலாம் பண்ணலாம், அந்த சேர்மன் எப்படி லாக் பண்ணலாம், தேயானும் நல்லவே கிடையாது, அவளையும் அப்படி அசால்ட்டால விட்டுற முடியாது, அவ பண்ண தப்பி எக்ஸ்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரா யூனா கிம் எல்லாம் பேசிட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு லேடி நியூஸ் ஆங்கர் வராங்க. அவங்க வந்து கிம் இருந்துட்டு நீ எதுக்குமா வந்த, நீ தான் தேயான் கூட சேர்ந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்ற சமயத்தில் அவங்க சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரா அந்த லேடி ஆங்கரை பக்கத்துல உட்காருங்க அப்படின்னு சொல்றப்போ ஒன்னும் புரியாம இருக்கு. அப்புறம் தான் தெரிய வருது, ஆரம்பத்துல ஒரு வாட்டி ஹீரோவை பாக்குறதுக்காக நியூஸ் என்னோட லேடி ஆங்கர் வந்திருப்பாங்க இல்லையா, அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட யூனியன் கிட்ட வேணா நீங்க போய் பேசுங்க, நான் கிவ் அப் பண்ணிட்டு நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரா சொல்லி ஃபைல கொடுத்துருப்பாங்க. அப்ப கூட இந்த லேடி அதை உடனே கொண்டு போயிட்டு தேயான் கிட்ட கொடுத்த மாதிரி பார்த்தோம் இல்லையா. அப்போ தேயான் கிட்ட கொடுக்கறதே ஹீராவோட பிளான் தான். அப்ப இருந்து இவங்க 2 பேர் சேர்ந்துதான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. தேயான் கூட இருக்கிற மாதிரி இருந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பண்ணி நம்மளுக்கு என்ன ஆதாயம் வேணும் அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த நியூஸ் 9ஓட லேடி ஆங்கர் சாதிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அவங்க பண்ண எல்லாமே ஹீராக்கு தெரிஞ்சுதான் பண்ணிருப்பாங்க. தேயானுக்கு ஏன் இந்த நியூஸ் ஆங்கர் மேல டவுட் வரல அப்படின்னா தேயான் சொன்னது எல்லாத்தையும் இவங்க பண்ணாங்க இல்லையா, அதனாலதான் டவுட் வரல. சோ நீங்களும் நம்ம டீமுக்குள்ளேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கப்போ திடீர்னு நம்ம ஹீராவுக்கு என்னமோ ஒண்ணு தோணுது. கடைசியா அந்த தேயான் சொல்லியிருப்பான் இல்லையா,
உன் கூட காலேஜ்ல உனக்கு சீனியரா உனக்கு ஒரு மென்டார் மாதிரி இருந்தவங்களே அவங்க அந்த தப்பானாங்க இது தப்பானாங்கன்னு போட்டு கொடுத்தவ தானே நீ, அவங்க பையன் எப்படி நல்லபடியா பாத்துப்ப அப்படின்னு சொல்லதே மண்டக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அப்பதான் சிமாவுக்கு ஒரு விஷயம் வரைக்குது. அன்னைக்கு எனக்கு சிமா மேல இருந்த கோபத்துல கண்மூடித்தனமாக சிமாவை பத்தின நியூஸ் என் கையில கிடைச்சது நான் பாட்டுக்கு பேசிட்டேன். அது உண்மையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ணவே இல்லை. இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உடனே கிளம்பி அப்ப எடிட்டரா இப்போ இந்த நியூஸ் கம்பெனிக்கு சிஇஓவா இருக்கிறவங்கள பார்க்க வராங்க. 11 வருஷத்துக்கு முன்னாடி சிமா இந்த மாதிரி யாரோ ஒரு பெரிய மனுஷன் கூட ஒரு ஹோட்டல் ரூம்ல ஒன்னா இருந்திருக்கா. அதுக்காக அவளுக்கு ஒரு பிளாட் கிடைச்சிருக்கு. அவ அக்கௌண்ட்டுக்கு இந்த அளவுக்கு பணம் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி தான் இந்த ஃபீல்டுல சிமா வந்துட்டு தன்னை நிலைநிறுத்திட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க கொடுத்த அந்த பேப்பர்ல இருந்தது நான் அதை பேசிட்டேன். ஆனா இப்ப எனக்கு எதுவும் சந்தேகமா இருக்கு, உங்களுக்கு அந்த நியூஸ் எல்லாம் யார் கொடுத்தது அப்படிங்கிறப்போ இதை பாருமா ஹீரா, இப்ப எதுக்கு அதை வந்து கிளறிட்டு இருக்கிற, பழைய பஞ்சாயத்து அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ அந்த நியூஸ் ஆங்கர் இருக்காரு இல்லையா, அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருந்தா, இப்ப என்ன பிரச்சனை? சிமா வந்து ஒரு கவர் எடுத்து வைக்கிறாங்க. இதுக்குள்ள இருக்கிறது நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு மனுஷன் கூட ஒன்னா இருந்ததுனால சீமாவுக்கு ஒரு அபார்ட்மெண்ட் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு, அது இப்ப யார் பேர்ல இருக்கு, அதோட ஓனர் யாரு அப்படிங்கிற எல்லாமே இந்த டீடைல்ஸ் இதுக்குள்ள இருக்கு. அந்த அட்ரஸும் இருக்கு. அது மட்டும் இல்லாம சிமாவோட அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு பணமும் அப்போ 11 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பப்படல அப்படிங்கிறதுக்கான ரெக்கார்டும் இருக்கு. என்ன நான் டூ லேட்டா அதை கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் ஒன்னும் ஆசைப்பட்டு என் புருஷனை கட்டிக்கல. அன்னைக்கு நான் வேலைக்கு சேர்ந்தப்போ அவன்கிட்ட ரிப்போர்ட் பண்றதுக்காக போனப்போ அவன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அதன் வகையில நான் கர்ப்பமான அதை பத்தி என்ன ஏதுன்னு அவன்கிட்ட கேட்க வந்தப்போ அவனோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நானும் என் குழந்தைக்கு அப்பா வேணுமே அப்படிங்கிறதுக்காக சகிச்சுட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அனுபவிச்சது எனக்கு தான் தெரியும். இதை பாருங்க, இப்போ எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சாகணும். நான் முட்டாள்தனமா சிமா மேல இருந்த கோபத்துல என்னென்னமோ பண்ணிட்டேன். நீங்களும் அதை யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா சிமா தெரிஞ்சவனுக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தாலும் அப்படி நல்லா கேட்டீங்க. எனக்கு இப்போ உண்மை வேணும். இல்லைன்னா என்னோட ரிவெஞ்ச் சேனல்ல எத்தனை பேரை நான் ஆதாரத்தோட எக்ஸ்போஸ் பண்ணிருக்கணும் அதே மாதிரி உங்களே பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றப்போ இப்போ இந்த சிஇஓக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. உண்மையை சொல்றாரு. சேர்மேன் அவர் ஆஃபீஸ்லேயே போய் இன்டர்வியூ பண்ற மாதிரியான ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ வந்துட்டு அரேஞ்ச் ஆயிருக்கும். அதுக்கு சீமா நீ தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருந்திருப்பாரு. சிமா இருந்துட்டு சார் இல்லை சார், அப்போ எனக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்கே, நான் வேற டீம் அனுப்பிச்சிக்கிட்டுமா அப்படிங்கிறப்போ இல்லை இல்லாமா நீ தான் போகணும், நீ தான் சீனியர் ரிப்போர்ட்டர், நீ தான் நல்லா இன்டர்வியூ எடுப்ப அப்படின்னு சொன்னதும் சரி சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா போறது ஆஃபீஸ் டீமோட போறாங்க. அந்த இடத்துல சிமா சொல்லிட்டாங்க. ஆனா அந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த சேர்மேன் முடிவு பண்ணியிருக்கான், என் குழந்தை இவதான் சுமக்கணும், இவதான் புத்திசாலியான அழகான பண்பான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட இந்த பொண்ணை எனக்கு செட் பண்ணி கூட அப்படிங்கிற மாதிரி சிக்னல் கொடுத்திருப்பான். அசிஸ்டன்ட் யார்கிட்ட பேசுவான், இந்த எடிட்டர் கிட்ட தான். அப்ப இவர் எடிட்டரா தான் இருந்திருப்பாரு. ஆனா இந்த எடிட்டரால டைரக்டா சிமா கிட்ட அப்படி பேச முடியல. இந்த மாதிரி அந்த ஹோட்டல் ரூம்ல சேர்மேன் இருக்காருமா, ஒரு சின்ன மீட்டப் தான், நீ போயிட்டு ஜஸ்ட் ஏதாவது ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சிட்டு சேர்மேனை பார்த்துட்டு வந்துரு அப்படிங்கிறப்போ சார் என்ன சொல்றீங்க, இல்ல நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன், இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட நியூஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்க, இல்லைன்னா நாளைக்கு நான் எகேன் அவங்க ஆஃபீஸ்க்கு என் டீமை கூப்பிட்டு போறேன் அப்படிங்கிற சமயத்துல என்ன பண்றது, இந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் புரிஞ்சிருச்சு சிமாக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க டக்குன்னு அங்கிருந்து எழுந்து வந்துடுவாங்க. இல்ல சார் எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, நான் இப்படி ஹோட்டல் ரூமுக்கெல்லாம் போய் யாரும் இன்டர்வியூ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஆனா இந்த ஆள் விடாம பின்னுக்கவே வந்து என்னமா நீ எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க, அங்க என்ன சேர்மேன் மட்டுமா இருக்காங்க, நம்ம நியூஸ் கம்பெனியோட சிஇஓ அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, சேர்மனோட அசிஸ்டன்ட்டும் இருக்காங்க, நீ என்னமோ தனியா போற மாதிரி பாத்துக்கிறியே பேசிக்கிறியே அப்படிங்கிறப்போ நிஜமாவா எல்லாரும் இருக்காங்களா, ஆமாமா, அது மட்டும் இல்லாம நீதான் கொஞ்சம் நாலேஜான பொண்ணு, நம்ம சிஇஓ அங்க இருந்தாலும் அவருக்கு சில விஷயங்கள தெரியாது இல்லையா, நீ கொஞ்சம் கரெக்டா எடுத்து கொடுப்பே இல்லையா, அதனாலதான் அப்படிங்கிறப்போ சரி இத்தனை பேர் இருக்காங்க இல்லையா அதனால தான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஹோட்டல் ரூமுக்கு சிமா வந்திருப்பாங்க. ஒரு சின்ன பயத்தோட தான் வந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் ஓகே இத்தனை பேர் இருக்காங்க இல்லையா அப்படிங்கிற தைரியத்துல தான் வந்திருப்பாங்க. அந்த ஹோட்டல் ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அங்க யாரும் இல்லைங்கிறதும், தனக்கு என்ன அநியாயம் நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது அவங்களுக்கு அன்னைக்கு நடந்துருச்சு. அதுக்கப்புறம் சிமா இதை யாருக்கிட்டையும் சொல்லல. ஏன்னா சிமாக்கு இந்த வேலை முக்கியம். அது மட்டும் இல்லாம இந்த ஃபீல்டுல நிறைய பெண்களுக்கு இப்படி நடக்குது, அவங்க அதெல்லாம் கடந்து தானே வந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நார்மலா வேலை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க சிமா. ஆனா சிமா கர்ப்பமாக ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கான சிம்டம்ஸ் எல்லாம் தெரிய வந்திருக்கும், தலை சுத்துறது வாந்தி வருதுன்னு சொல்லிட்டு ஆபீஸ்லயே பேசிப்பாங்க. இங்க பிரெக்னெண்டா இருக்காங்க போல இருக்கு, அவங்க பாய் ஃப்ரெண்ட் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்ட் யாருன்னே தெரியும் உங்க பாட்டுக்கு பேசிட்டே இருந்திருப்பாங்க. தன் கர்ப்பமா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தோம். அந்த குழந்தைய கழிக்கிறதுக்கு சிமாவோட மனசு வந்திருக்காது. அவன் பண்ணது தப்பு, இந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அப்படிதான் நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனா அந்த சமயத்துல சிம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த ஹோட்டல் ரூம்குள்ள நடந்தது என்ன, தன்னோட அம்மாவுக்கு அப்பா துரோகம் பண்றாரு, இன்னொரு வாரிசு வேணுங்கிறதுக்காக இந்த சிம்மா கூட ஒன்னா இருந்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வந்திருக்கும். யாருக்கு, தேயானுக்கு. சோ டாட்டுவை வச்சு அந்த எடிட்டரை பார்க்க வச்சு சிம்மா தப்பான பொம்பளை, தன்னோட சுய ஆதாயத்துக்காக இந்த மாதிரி எல்லாம் வேலை பண்றா, இந்த ஃபீல்டுல வந்து அவ நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல பேர் கூட அவ அந்த ஹோட்டல்ல போயிட்டு தப்பா இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சொன்னதும் இது எடிட்டருக்கு பிடிச்சிருக்காது. ஏய் என்னையா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ இதை பாருங்க, இதை பண்ணாதான் நீங்க எடிட்டரா இருப்பீங்க, இல்லைன்னா அந்த இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க,
நீங்க தப்பான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ப்ரூவ் பண்றதுக்கு எங்க கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு காசு கொடுப்போம் அப்படின்னதும் எடிட்டருக்கு பக்கோன்னு ஆயிருக்கும். அவருக்கு வேலை முக்கியம், ஃபேமிலி இருக்கு, குழந்தைங்க பார்த்தா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, அதனால வேற வழி இல்லாம நானே வந்துட்டு ஏதாவது ஒன்று பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரை வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா யாரை வச்சு அந்த நியூஸை வாசிக்க வைக்கிறது எனக்கு தெரியல. அந்த சமயத்துல தான் எனக்கு உன்னோட ஞாபகம் வந்தது. ஏன்னா உன்னோட புருஷன் அந்த ஆங்கர் இருக்கானே, அவன் எவ்வளோ கேடு கட்டவன் அப்படிங்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும். அவன் எத்தனை பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஆனா இது சீமாவுக்கு அந்த மாதிரி சீனியர் ரிப்போர்ட் இருக்கு, இன்னும் சிலருக்கு ஆஃபீஸ்க்குள்ள தெரியாது. எடிட்டரா இருக்கிறதுனால எனக்கு தான் தெரியும். ஏன்னா நிறைய பொண்ணுங்க எங்கிட்ட தான் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனா சீமாக்கு அதை பத்தின நாலேஜே இல்லை. சீமாவுக்கு அது ஒரு நல்ல வேலை, அந்த வேலையை உனக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கி கொடுத்துருக்கா. அங்க உனக்கு உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்டால இப்படி ஒரு அவமானமும் ஒரு நாசமும் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா சீமாக்கு தெரியாது. அவங்ககிட்ட எந்தெந்த பொண்ணுங்க புதுசா வேலைக்கு சேர்றாங்களோ அவன் அப்படிதான் நடந்துப்பாங்க எனக்கு தெரியும். அதனால நீயும் சீமாவும் வந்து காலேஜ்ல சீனியர் ஜூனியர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு சீமா வந்து உன்னை வேணும் கூட அங்க வேலைக்கு சேர்த்து விட்டா அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட பேசிதான் சிமாவை பார்த்துன்னு அந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுத்தேன். நீயும் சிமா மேல இருந்த கோபத்துல பேக்ரவுண்ட் எதுவுமே செக் பண்ணாம அது உண்மையா என்னன்னு ரிசர்ச் பண்ணாம நீ வந்து நியூஸ்ல சொல்லிட்ட. இது தயவுசெய்து யாருக்கிட்டையும் சொல்லிடாத ஹீரா அப்படின்னு இப்ப எல்லா உண்மையும் சொல்லிட்டு இப்ப சொல்றப்போ நீங்களாம் மனசாட்சி இல்லாத மனுஷன் தெரியுமா? பாவம் தப்பே பண்ணாத ஒரு பியோரான சோலை நான் வந்து பழி வாங்குற பேர்ல பண்ணி வச்ச வேலையெல்லாம் அவங்க இப்ப எங்க இருக்காங்கன்னு தெரியல, உயிரோடு இருக்காங்களான்னு தெரியல அப்படின்ட்டு கதறி கதறி அழுதுட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்து யோசிப்பாங்க. கடைசியா அவங்க அம்மாவோட அந்த ஏதோ மருத்துவ செலவுக்கு பணம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, கொடுத்துட்டு போறப்போ ஹீரா உனக்கு ஏதாவதுன்னா சீமா நான் இருக்கேன், எப்பவும் என்ன மைண்ட்ல வச்சுக்கோ, எதா இருந்தாலும் எங்கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரப்போ எவ்வளோ பெரிய துரோகி நம்ம மேல நிஜமாலுமே இறக்கப்பட்டு நம்ம அம்மாவோட ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு பணம் கொடுத்து எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்கள நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஹீராக்கு கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் தெயானை கட்டுறாங்க. தெயானுக்கு எப்படி தாப்பாவுக்கும் சீமாவுக்கும் இந்த மாதிரி பழக்க வழக்கம் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும். அப்படின்னா ஹோட்டல் ரூம்ல ஒன்னா இருந்ததுக்கு அப்புறமாக, ஒன்னா இருந்ததுன்னு சொல்ல முடியாது, சிம்மாவை சேர்மன் பலாத்காரம் பண்ணதுக்கு அப்புறமாக ஆபீஸ் வந்திருப்பாங்க. சேர்மனை டைரக்டா பாத்திருக்க மாட்டாங்க. இதான் அப்போ தெயான் பாத்திருப்பா. அப்பதான் தேயான் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறப்ப எல்லா உண்மைகளும் தெரிய வந்திருக்கும். இந்த சீமா ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பா. டாட்டோ வச்சு அதுக்கான வேலையும் பார்த்திருப்பா. இதெல்லாத்தையும் யோசிச்சு பார்த்த கையோட அப்பாவை பாக்குறதுக்காக ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு வரா. வந்து பயங்கர திமிராதான் தேயான் பேசுறா. ஆனா சேர்மனுக்கு தெரிஞ்சு போச்சு, சிமாவை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கு, என் முதுகுக்கு பின்னாடி சிமாவையும் என் பையனையும் நீ அழிக்க பார்த்திருக்க, அது இப்ப எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த இடத்த விட்டு நான் வெளியே வந்ததும் சிமா உயிரோட இருக்காளோ இல்லையோ, அவ எங்க இடத்துல இருக்கா அப்படிங்கிற நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். சாவுக்கு நீ காரணம் அப்படின்னா நான் உன்னையும் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்ததுவா தேயான். ஆனா வெளியே வந்தாலும் லைட்டா ஐயோ கொஞ்சம் பயமுறுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்ப யாரும் ஒருத்தர் கிராஸ் பண்ணி போவாங்க. அதையும் தேயான் நோட்டீஸ் பண்ணுவா. நான் யார் என்னன்னு தெரியல. உடனே தன் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லுவா, இப்ப என்ன கிராஸ் பண்ணி போனார் இல்லையா ஒருத்தர், அவர் யாரு என்ன அப்படிங்கறத கொஞ்சம் விசாரி அப்படின்னதும் உடனே விசாரிச்சு சொல்வோம். அதுக்குள்ள ஆபீஸே வந்துருவாங்க. மேடம் ஆளுங்கட்சியோட எம்பி மேடம். என்னது எம்பியா அப்படின்னு தேயான் ஷாக் ஆகி முடிக்கிறதுக்குள்ள அவங்க அப்பா வெளியவே வந்துட்டாரு. தேயான் இவ்வளோ கஷ்டப்பட்டதும் வீணா போயிடுச்சு. அடுத்த அதிர்ச்சி, டாட்டோவுக்கு அந்த கழுத்திலேயே கத்தி குத்து விழுந்ததுனால தானே அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. இப்ப அவருக்கு நினைவு திரும்பிருச்சான், ஓரளவுக்கு பேச முடியும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளோட மிஞ்சுனுக்கு வருது. உடனே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்குள்ள இப்படி அவருக்கு நினைவு திரும்பிருச்சு அப்படின்னு தெரிஞ்சது. ஏதோ ஒரு சிஸ்டர் வந்து இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அதுக்கப்புறம் பயங்கர சீரியஸ் ஆயிடுது. இதுக்கு பின்னாடி தேயான் தான் இருப்பா. ஆனா வந்து பாக்குற மிஞ்சுனுக்கு ஐயோ அம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ப்ளீஸ் டாட்டோ சொல்லு, எங்க அக்கா எங்க இருக்கா, எங்க அக்கா என்னாச்சு அப்படிங்கிறப்போ இது எல்லாமே நான் தேயான்னு சொல்லி தான் பண்ணேன், ப்ளீஸ் பேடை கண்டுபிடி அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அதுக்கு மேல சிஸ்டர் டாக்டர்லாம் வந்துட்டு எப்பா கொஞ்சம் தள்ளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி ரூமுக்கு கூப்பிட்டு போயிருவாங்க. மிஞ்சுனுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டே தெரியல. ஆனா டாட்டோ வந்து பேச முடியாம ஸ்டாப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் டாட்டோ பத்தின எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வந்துட்டு இந்த தேயான் கிட்ட சொல்லுவாங்க. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா நியூஸ்ல கடற்கரை ஓரமாக சிமாவோட ஐடி கார்டெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்றதும் எல்லாரும் அப்படியே நெஞ்ச கையில பிடிச்சிட்டு பாப்பாங்க. 11 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கப்பல் மூழ்கி போனப்போ இறந்து போனவங்க டெட் பாடி கிடைச்சிருச்சு. நிறைய பேர் மிஸ் ஆயிருந்தாங்க. ஸோ இதனால NFS டீம் அங்க ஃபுல்லா வந்து இப்ப சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இவங்க யூனா கிட்டையும் கிம் கிட்டையும் ஜோகானை கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரா எங்கேயோ கிளம்புவாங்க. எங்கேன்னு தெரியல. சேர்மன் ரிலீஸ் ஆனதும், சேர்மன் எப்படி ரிலீஸ் ஆயிருப்பாருன்னா அந்த MP மூலியமாக தான். தனி வீட்டுக்கு வந்துட்டு கோட் சுட்டெல்லாம் மாட்டிட்டு என் பையன் எங்கே அப்படிங்கிறப்போ இப்ப ஹீரா கூட தான் சார் இருக்காங்க அப்படின்னது இவர் கிளம்புறாரு. யூனாவும் வந்துட்டு சரி நீ ஜோகனை பாத்துக்கோ, நான் சாப்பிடறதுக்காக வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவாங்க. இப்ப கிம்மும் ஜோகனும் மட்டும்தான் இருப்பாங்க. சிமாவோட தம்பி தானே வந்துட்டு மிஞ்சுன் தக்கா எங்கேன்னு தேடிட்டு வர இருந்திருப்பாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. அதனால உங்க சிஸ்டரோட பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வந்திருக்கும். அங்க போயிட்டு தக்காவோட ஐடி கார்டு பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா கலங்குவாரு. அது மட்டும் இல்லாம டெட் பாடி வந்து ஃபுல்லா கிடைச்சிருக்காது, கொஞ்சம் ரிமைன்ஸ் மாதிரி கிடைச்சிருக்கும், அந்த கையே காலு அந்த மாதிரி. அதுவும் 11 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. எலும்பு அந்த மாதிரி தானே கிடைச்சிருக்கும். அது உங்க அக்காவோடது தானா அப்படிங்கறது கூட டெஸ்ட் பண்றதுக்கு 1 மந்த் ஆகும். NFS டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ அப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அக்கா உயிரோட இல்ல.
அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கிறாரு. பட் அட் த சேம் டைம் இல்ல ஒருவேளை நம்ம அக்கா திங்ஸ் மட்டும் இருக்கலாம், நம்ம அக்கா எங்காவது உயிரோட இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் சேர்மேன் ஆஃபீஸ்க்கு வராரு. ஜோகானை தன் கூடவே கூட்டிட்டு போயிடுறாரு. திரும்பி வந்ததும் இன்னும் வந்துட்டு கேட்பாங்க, என்னடா பண்ணி வச்சிருக்க, ஏன்டா குழந்தை விட்டு அப்படிங்கிறப்போ என்னால ஸ்டாப் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம அந்த சேர்மேன் தானே ஜோகனோட அப்பா, ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப இவனா இருந்துட்டு நானே இருந்தாலும் நிறுத்தி வச்சிருக்க முடியாது. சரி விடு, ஜோகன் உயிருக்கு கண்டிப்பா ஆபத்து வராது, எப்படியாவது மறுபடியும் ஜோகனை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரா கிட்ட சொல்லலாம். அப்படிங்கிற சமயத்துல நம்ம மிஞ்சுன் எங்க இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அவங்க அக்காவோட திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பக்கத்துல வந்து உட்காந்து, உங்க அக்கா மேல எந்த ஒரு தப்பும் இல்ல, உங்க அக்கா எந்த தப்பும் பண்ணல, ஆனா அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நியூஸ்ல வாசிச்சதுக்கு எல்லாமே காரணம் தேவான் பண்ண பிளான் தான் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. ஒரு செகண்ட் அக்கா அந்த தப்பு பண்ணிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி மிஞ்சுன் யோசிச்சிருப்பாங்க இல்லையா. இப்ப இதெல்லாம் கேட்டு பயங்கரமா வருத்தப்பட்டு அலறாங்க. இப்போதைக்கு இந்த நடுராத்திரில ஜோகன் அவசரமா வந்து கூப்பிட்டு போனார் அப்படின்னா ஜோகனை தன் கூட வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம இந்த சேர்மேனோட மாமியாரு அவங்களுக்கு வந்து நினைவு நாள் இன்னைக்கு, ஸோ அதனால அவங்களோட மெமரிஸ் எல்லாம் இருக்கிற இடத்துல போயிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே அவசரமா நைட்டே வந்து ஜோகனை கூப்பிட்டு வந்திருப்பாங்க. ஜோகன் கேட்பான், நாம அங்க போயிட்டு அவங்க மெமரிஸ் இருக்கிற இடத்துல ப்ரே பண்ணிட்டு திரும்பி வந்துருவோம் தானே, அம்மா கிட்ட கொண்டு விடுவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, இந்த பாரு கொஞ்சம் அமைதியாரு, ஃபர்ஸ்ட் இப்ப போய் பெரியவங்க கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும், அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க நினைவுகள் வச்சிருக்கிற இடத்துக்குலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம், நோய்ங்காத அப்படிங்கிற சமயத்துல கார் ஓட்டிட்டே இருக்கு பாரு அசிஸ்டன்ட், சார் பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கார் பயங்கரமான ஆக்சிடென்ட் ஆகும். அசிஸ்டன்ட்க்கு தெரிய வந்ததும் உடனே மிஞ்சுனுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. மிஞ்சுன் கூட தானே ஹீராவும் இருப்பாங்க. 2 பேரும் அடிச்சு பிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா 2 ஸ்ட்ரெச்சர்ல ஒன்னு சேர்மேன் இன்னொன்னு ஜோகன் 2 பேரும் வச்சு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்காம ஏன் வெளியே எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஞ்சுனும் ஹீராவும் கேட்டா, ஆக்சுவலா தேயான் அப்படிங்கிறவங்க தான் சொன்னாங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்த போறாங்களா, ஆக்சிடென்ட் ஆனதும் அதை பார்த்தவங்க ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிருப்பாங்க இல்ல, பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டாங்க, இங்க இருந்தது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கா, அதனாலதான் நாங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம், இதை பாருங்க இவ ஏன் பையன், இவ எங்க இருக்கணுங்கிற முடிவு நான் தான் எடுக்கணும் அப்படிங்கிறப்ப அங்க தேயான் வந்து நின்னுட்டு எல்லாரும் விளக்கிடுங்க, அங்க வந்து படுத்திருக்கிறது ஏன் அப்பா, இது ஏன் தம்பி, இவங்க 2 பேரும் ஏன் ஃபேமிலி, நான் தான் முடிவு பண்ணும் அப்படின்னதும் வருதே நம்ம ஹீராக்கு கோபம் வந்து பலார்னு தேயானு வந்து ஒரு அப்பு கொடுப்பாங்க பாருங்க. எனக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி. ஓவரா ஆடிட்டு இருந்தா இப்படி ஒரு அடி யார்கிட்ட இருந்து வாங்கியிருக்க மாட்டா போல இருக்கு. ஷாக்ல நிக்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத நான் அடுத்ததுல வந்து சொல்றேங்க. எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்ததுங்க. அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை தான் இது. அவ்வளோ முக்கியமான கமெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நம்ம சேனலில் பண்ணது 3 கமெண்ட் தான். அந்த 3 கமெண்ட்ல முதல் கமெண்ட், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா, 2வது 4 வருஷமாக வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் இன்னும் உங்களால் சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை கூட்ட முடியல அப்படிங்கிறது, 3வது இதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த 3 கமெண்ட் தான் அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதை தவிர்த்து நம்ம சேனலில் வேறு ஏதோ ட்ராமா அவங்க பார்த்த மாதிரியும் அதுக்கு கமெண்ட் பண்ண மாதிரியும் எதுவும் கிடையாது. அவங்க நம்ம சப்ஸ்கிரைபரா இல்லை ஸ்ட்ரேஞ்சரா இல்லை பர்சனலாக எனக்கு தெரிஞ்சவங்க வேற ஐடியிலிருந்து கமெண்ட் பண்ணாங்களாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கேள்வி அப்படிங்கிறது பதில் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுன கேள்வி, அதனால தான் நான் பதில் சொல்கிறேன். இந்த பதில் நான் வந்து உங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்ககிட்டயே சொன்னேன், இன்னைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவில் எண்டிங்கில் நான் உங்களுக்கான பதிலை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பதில் கேட்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்க, வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேசிட்டு இருக்கிற வரைக்கும் வாய்ஸ் ஆஃப் வினோதினி சேனல்ல 26,480 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இது கம்மியான அக்கௌண்ட் அப்படின்னு யார் சொன்னது? இதை சேர்க்கறதுக்கு நான் எவ்வளோ பாடுபட்டிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். அதனால சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை பொறுத்து இது பெரிய சேனல் சின்ன சேனல் அப்படிங்கிறது கிடையாது. சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை பொறுத்து தான் ஒரு சேனலை நீங்கள் எடை போடுவீங்க அப்படின்னா அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ணவும் முடியாது. 2வது, என்னோட வாய்ஸ் ஓவர் பிடிக்காதவங்க இருப்பாங்க, நான் ஸ்டோரி சொல்கிற விதம் பிடிக்காதவங்க இருப்பாங்க, இல்லைன்னா நான் சொல்கிற ஏதோ ஒரு ஸ்டோரிக்காக மட்டும் என் சேனலை விசிட் பண்ணுறவங்க இருப்பாங்க. அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட பார்த்துட்டு போவாங்க. அதுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்க தான் முடியும். இது என் சேனலுக்கு நினச்சிங்கன்னா கிடையாது. மில்லியன் கணக்கில் சப்ஸ்கிரைப் வச்சுருக்க சேனலுக்கும் ஒரு ரேஷியோ இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இத்தனை பர்சன்டேஜ் பார்க்குறாங்க, நான் சப்ஸ்கிரைபர்ஸ் இத்தனை பர்சன்டேஜ் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வேறுபடும். ஆனால் என்ன, அவங்க 2 லட்சம் 3 லட்சம் 1 மில்லியன் அப்படின்னு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறப்போ அது வந்து பெருசாக தெரியாது. உதாரணத்துக்கு நீங்கள் இதை எல்லா சேனலையும் விசிட் பண்ணி பார்க்கலாம். 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்க போஸ்ட் பண்ணுற வீடியோ 1 லட்சம் கூட வியூஸ் வந்து போகாது. ஸோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை வச்சுட்டு அந்த சேனல் பெரிய சேனல் சின்ன சேனல் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அப்படி மதிப்பிடுறவங்க மதிப்பிடட்டும், அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. பட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒன்ஸ் என் சேனலுக்குள்ளே வந்துட்டு என் சேனலை விட்டு வெளியே போனவங்க இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் இருக்காங்க. ஆனால் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் என் கூட ட்ராவல் பண்ணிட்டு வர்றவங்க தான் நிறைய பேர். அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோட டேஸ்ட் வந்து இத்தனை பேர் கூட கனெக்ட் ஆகுதா, நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான ஜானர் வந்து அவங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு நினைக்கிறப்போ அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா 4 வருஷமா நீங்க சொல்ற மாதிரி சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பெருசா ஏறாத இந்த சேனல் இன்னும் ரன் ஆயிட்டு இருக்குன்னா என் கூட இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்த அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இதுக்கப்புறமும் இந்த சேனல் வந்து ஆண்டவ புண்ணியத்துல நல்லபடியா கண்டிப்பா ரன் ஆகும். அதுக்கு கடவுள் அருளும்
என் சப்ஸ்கிரைபர்ஸ் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை, நான் செலக்ட் பண்ண ட்ராமாஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் பேசுகிற விதம் பிடிச்சிருக்கு, அதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டு ரீச் ஆன அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை ஃபாலோ பண்ணலை, நம்ம வீடியோஸை பார்க்கல அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் மெதுவாக போனாலும் பரவாயில்ல, ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கலாம். சமயங்களில் எனக்கே தோணியிருக்கு, ஒரு சில ட்ராமாஸ்க்கு சரியாக வியூஸ் போகாது, 2-3 எபிசோட்லேயே ரொம்ப சோர்ந்து போயிடுவேன். போதும், இதோட நம்ம அடுத்த எபிசோட ஃபைனல் எபிசோட வச்சு இந்த ட்ராமாவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வேறு புது ட்ராமாவுக்கு போகலான்லாம் கூட நினச்சிருக்கேன். ஆனால் நானே நினச்சாலும் என்னால் பண்ண முடியாதது. ஒரு கதையை போதும் எண்டில் போய் ஏதோ ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கலாம் அப்படின்னு நானே முயற்சி பண்ணாலும் என்னால் அதை பண்ண முடியல. அந்த மாதிரி நிறைய ட்ராமாஸ் இருக்குது. நான் ரொம்ப ஆசையாக பிக் பண்ணி இது கண்டிப்பாக ரீச் ஆகும்னு நினச்சி போஸ்ட் பண்ண ட்ராமாஸ் எல்லாம் நல்ல ரீச் இல்லாமல் போயிருக்கு. ஒரு 5 எபிசோட் வரைக்கும் பார்த்துட்டு சரி அடுத்த எபிசோட் வந்துட்டு ஃபைனல் பட்டை வச்சு முடிச்சிடலாம்ல கூட நான் நினச்சிருக்கேன். ஆனால் நானே அப்படி நினச்சா கூட என்னால் முடிக்க முடியல. அந்த கதையில் என்னென்ன ஸ்டஃப் இருக்கோ எதை கரெக்டாக சொல்லணுமோ அதை சொல்லி தான் என்னால் முடிக்க முடிஞ்சுது. ஆனால் அது லேட்டாக பிக்கப் ஆன ஸ்டோரிஸ் அந்த மாதிரி ட்ராமாஸும் நம்ம சேனல் இருக்குது. அதனால சப்ஸ்கிரைபர் கவுண்டை வச்சு நான் அப்படி எந்த முடிவும் எடுக்கலை. போதும் 4 வருஷம் ஆச்சு, இவ்வளோதான் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, நம்ம இந்த சேனலை விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற நினைப்பும் சத்தியமாக எனக்கு 1% கூட வந்தது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சேனலை மட்டும் பார்க்காதீங்க. விஓவி டிராமாஸ் தமிழ்னு எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது, வாய்ஸ் ஆஃப் வினோதினி 13 எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது. இந்த எல்லா சேனலுமே சேர்ந்து எனக்கு ஒரு நல்ல ரெவன்யூவை மந்த்லி கொடுத்துட்ருக்கு. நான் போடுற எஃபெக்ட்டுக்கு ஏற்ற ரெவன்யூவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் எனக்கு வர ரெவன்யூ அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் 10 வருஷம் 20 வருஷம் யூடியூப் எவ்வளோ வருஷம் இருக்கோ அவ்வளோ வருஷம் நான் கண்டிப்பாக என்னோட சேனலை வச்சுருப்பேன். வாய்ஸ் ஆஃப் வினோதினி சேனல் வந்துட்டு கொரியன் ட்ராமா இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுற சேனல். சப்போஸ் நாளைக்கு யாராவது பெருசாக ஸ்ட்ரைக் எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் அப்படி வராமல் என் சேனலை நான் இது வரைக்கும் பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கேன். ஒருவேளை அப்படி வந்தாலும் இன்னொரு சேனல் மூலியமாகவும் நான் உங்ககிட்ட பேசுவேன். வருஷம் 50 வருஷம் நான் எவ்வளோ வருஷம் இருக்கணும் அவ்வளோ வருஷத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு சேனல் மூலியமாக நான் கண்டிப்பாக உங்ககிட்ட பேசிட்டு தான் இருப்பேன். நான் ஓடுறது எனக்காக, என் கூட சேர்ந்து இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டு இருக்கிறவங்களுக்காக. நம்ம கூட இன்னும் யாருமே ஓடலையே, அப்புறதுக்கு நாம ஓடணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஓடாமல் நிறுத்த மாட்டேன். உங்கள் கேள்விக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த கேள்வி கேட்டதுனால தான் இந்த பதிலை என்னோட டியர்ஸ் கூட என்னால் ஷேர் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது என் கேள்விக்கான பதிலிலேயே நீங்கள் நினைக்கலாம், ஏன் 4 வருஷமாக வீடியோ போட்டு சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டை கூட்ட முடியலையேன்னு சொல்லிட்டு. அது பார்க்குற ஆடியன்ஸ் கையில் இருக்குங்க. கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற மாதிரி என்னால் என்னோட எஃபெக்டை தான் போட முடியுமே தவிர்த்து அதுக்கு நான் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கேன் அப்படின்னு என்னோட சைட்லேருந்து பார்க்க முடியுமே தவிர்த்து ஒவ்வொருத்தங்க கிட்டேயா போயிட்டு அவங்க மொபைல் ஃபோனை வாங்கி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க முடியாது. அவங்களுக்கா பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணும். இது வரைக்கும் என் ரிலேட்டிவ்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் கேட்டது கிடையாது. வீடியோவில் மட்டும் என்னோட ஆடியன்ஸை யார் பார்க்குறாங்களோ அவங்க கிட்ட தான் என் வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கூட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் சில பல வேலைகளை பார்க்கலாம். ஆனால் அது சேனலுக்கு பாதகமாக போயிடும். ஏன்னா அந்த மாதிரி போன பல சேனல்ஸை பார்த்துருக்கேன். புது ட்ராமாவாக போஸ்ட் பண்ணுவாங்க, திடீர்னு அந்த சேனலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும். ஆன்கோயிங் ட்ராமாஸ்லாம் பிக் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவசரமாக ரீச் ஆகணும், உடனே சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வழியில் போக நான் விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனல்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு நல்ல மெமரி. இந்த மாதிரி சில வரிகள் எல்லாம் நானாக சொன்னது கிடையாது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி டைரெக்டாக சொல்லியிருக்காங்க. சமயங்களில் நான் ரொம்ப டிமோட்டிவேட் ஆகிறப்போ ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறப்போலாம் அந்த கமெண்ட்ஸ் தான் நான் எடுத்து படிப்பேன். ஸோ அதனால் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா எத்தனை பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளுக்காக அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். ஆனால் அதை மட்டுமே வச்சு ஒரு சேனலை எடை போட முடியாது. ஆனால் அப்படி சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க எத்தனை பேர் ரெகுலர் வியூவர்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். இந்த சேனலோட குவாலிட்டி அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்கிற கதையும் இன்னும் சில பொறுப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக என் சேனலில் நிறைய சப்ஸ்கிரைபர் கவுண்ட்ஸ் ரீச் ஆகும். ஒரு நல்ல பிளேஸுக்கு என்னோட சேனலும் ரீச் ஆகும். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் எப்போன்னு தெரியாது. அதுக்காக 4 வருஷம் ஆச்சு இவ்வளோதான் சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா அப்படின்னு யோசிக்கிறது இது வரைக்கும் நான் நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நான் அவமானம் கொடுக்குற மாதிரி. 4 வருஷத்தில் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் தான் நம்மளால் சேர்க்க முடிஞ்சது, போதும் இதோட விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறதும் நான் அவங்களுக்கு அவமானம் கொடுக்குற மாதிரி, அவங்களையும் தாண்டி என்ன நானே அவமதிச்சுக்கிற மாதிரி. அதை நான் என்றைக்கும் பண்ண மாட்டேன். குட் திங்ஸ் டேக் டைம். அதை நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. தேங்க்யூ டியர்ஸ், பை.